சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. புவி வாழ்வை நாமும் தரவே நிறைவாழ்வை என்றே பெறவே நிறைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய காலை திருப்பலியை நாங்கள் இறைவனுக்கு ஒரு நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இறைவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி கூறுவோம். இன்னும் இன்றைய இந்த திருப்பலியை தொலைக்காட்சி ஊடாகவும் இணைய வழியூடாகவும் பங்கு பெற்றி தங்களுடைய வாழ்வை இறைவனோடு சேர்ந்து ஒப்புக் கொடுத்து செபிக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்காகவும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் இந்த திருப்பலியை விசேட முறையில் கிருஷாந்தி ஜெகநாதன் குடும்பத்திற்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இவர்களுக்கும் இவருடைய குடும்பத்திலே இருக்கின்ற அனைத்து பிள்ளைகளுக்கும் இறைவன் செய்த நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி கூறி தொடர்ந்தும் இந்த குடும்பத்தை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இன்றைய திருப்பலியில் ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் உளம் கனிந்தும் அடியார்களுக்கு அடியலாக எங்களில் உம்மற்கொடைகளை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை எதிர்நோக்கு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி அறிந்து கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைப்பிடிக்க செய்தருள் வீராக. உம்மோடு தூய ஆவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். பொங்கி வழிந்தோடும் நீரூற்றாகிய என்னை புறக்கணிக்காதீர்கள். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. நீ சென்று எருசலேம் நகரின் அனைவரும் கேட்கும் முறையில் இவ்வாறு பறைசாற்று. ஆண்டவர் கூறுவது இதுவே:
உன் இளமையின் அன்பையும் மணமகளுக்குரிய காதலையும் விதைக்கப்படாத பாலை நிலத்தில் நீ என்னை எவ்வாறு பின்பற்றினாய் என்பதையும் நான் நினைவு கூறுகின்றேன். இஸ்ரேல் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. அவரது அறுவடையின் முதற்கனியாய் இருந்தது. அதனை உண்டவர் அனைவரும் குற்றவாளிகள் ஆயினர். அவர்கள் மேல் தீமையே வந்து சேர்ந்தது என்கிறார் ஆண்டவர். செழிப்பான நாட்டிற்கு அதன் கனிகளையும் நலன்களையும் நுகருமாறு நான் உங்களை அழைத்து வந்தேன். நீங்களோ அந்நாட்டிற்குள் வந்து அதனை தீட்டுப்படுத்தினீர்கள். எனது உரிமை சொத்தை நீங்கள் அருவருப்புக்கு உள்ளாக்கினீர்கள். குருக்கள் ஆண்டவர் எங்கே என்று கேட்கவில்லை. இச்சட்டத்தை போதித்தோர் என்னை அறியவில்லை. ஆட்சியாளர் எனக்கு எதிராக கலகம் செய்தனர். இறைவாக்கினர் பாகால் பெயரால் பேசிய பயனற்றவை பின்பற்றினர். வானங்களே இதை கண்டு திடுக்கிடுங்கள், அஞ்சி நடக்க திகைந்து நில்லுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஏனெனில் என் மக்கள் 2 தீச்செயல்களை செய்தார்கள். பொங்கி வழிந்தோடும் நீரூற்றாகி என்னை புறக்கணித்தார்கள். தண்ணீர் தேங்காத உடைந்த குட்டைகளை தங்களுக்கென்று குடைத்து கொண்டார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலாக, ஆண்டவரே வாழ்வு தரும் ஊற்று உம்மிடம் உள்ளது. ஆண்டவரே வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. ஆண்டவரே வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. ஆண்டவரது வானளவு உயர்ந்துள்ளது. உமது பேரன்பு முகில்களை தொடுகின்றது. உமது வாக்கு பிறழாமை. ஆண்டவரே உமது நீதியின் இறைவனின் மலைகளைப் போல் உயர்ந்தது. தீர்ப்புகள் கடல் மேல் ஆழமானவை. ஆண்டவரே வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. கடவுளே உமது பேரன்பு எத்துணை அருமையானது. மானிடரும் இறக்கைகளின் நிழலில் போல் இடம்பெறுகின்றனர். உமது இல்லத்தின் செழுமையான அவர்கள் நிறைவு பெறுகின்றனர். உமது பேரன்ப நீருடையில் அவர்கள் தாகத்தை தணிக்கின்றனர். ஆண்டவரே வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. ஏனெனில் வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. உமது ஒளியால் யாமும் ஒளி பெறுகின்றோம். உம்மை அறிந்தோர்க்கு உமது பேரன்பையும் நேரிய உள்ளத்தோர்க்கு உமது நீதியையும் தொடர்ந்து வழங்கியருளும். ஆண்டவரே வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. ஆண்டவரே வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. தந்தையே, மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் விண்ணரசின் மரபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவின் அருகே வந்து,
ஏன் அவர்களோடு உவமைகள் வாயிலாக பேசுகின்றீர் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு அவரிடம் மறுமொழியாக கூறியது, விண்ணரசின் மறுபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது, அவர்களுக்கோ கொடுத்து வைக்கவில்லை. உள்ளவருக்கு கொடுக்கப்படும், அவர் நிறைவு பெறுவார். மாறாக இல்லாதவரிடந்து உள்ளதும் எடுக்கப்படும். அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் கேட்பதில்லை, புரிந்து கொள்வதில்லை. இதனால்தான் நான் அவர்களோடு உவமைகள் வாளாக பேசுகிறேன். இவ்வாறு எசாயாவின் பின்வரும் இறைவாக்கு அவரிடம் நிறைவேறுகிறது. நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்வதில்லை, உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்து உணர்வதும் இல்லை. இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது, காதும் மந்தமாகிவிட்டது. இவர்கள் தம் கண்களை மூடிக்கொள்ளுகிறார்கள். எனவே கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனம் மாறாமல் இருக்கின்றார்கள். நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கிறேன். உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன. நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லுகிறேன், பல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றை காணாமல் கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். வாழ்வு தரும் ஊற்றிடம் நாங்கள் திரும்பி செல்வோம். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஒரு இளைஞன் தன்னுடைய நண்பரிடம் இவ்வாறு கூறினான், எனக்கு தொலைபேசியில் ஆயிரக்கணக்கான தொடர்புகள் இருக்கின்றன. சமூக ஊடகங்களில் பலர் என்னை பின்பற்றுகிறார்கள். ஆனால் மனம் திறந்து பேசுவதற்கு ஒருவர் கூட இல்லை. ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பதிவுக்கும் பல பாராட்டுக்கள் கிடைத்தன. ஆனால் இரவில் தொலைபேசி அணைத்ததும் தனிமையும் வெறுமையும் என்னை வாட்டுகிறது. அன்பார்ந்தவர்களே, அவர் இணையத்துடன் எப்பொழுதும் இணைந்திருந்தால், ஆனால் வாழ்வின் ஊற்றாகிய இறைவனோடு இணைந்திருக்கவில்லை. கைபேசியின் மின்கலத்தை தினமும் நிரப்பிய அவர் தன்னுடைய ஆன்மாவை நிரப்ப மறந்துவிட்டார். இது ஒரு இளைஞனின் கதை மாத்திரமல்ல, நம்முடைய பலருடைய வாழ்க்கையும் இதுதான். இன்றைய இந்த உலகத்திலே நாங்கள் இந்த செயற்கை நுண்ணறிவு சமூக தொடர்பு சாதனங்களூடாக பலவற்றோடு இணைந்திருக்கிறோம். ஆனால் இறைவனோடு இணைந்திருக்கிறோமா என்பதை இன்று நாங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும். இன்றைய முதல் வாசகத்திலே ஆண்டவர் எரேமியா இறைவாக்கூடாக இவ்வாறு சொல்லுகிறார், பொங்கி வழிந்தோடும் நீரோற்றாகிய என்னை புறக்கணித்தீர்கள். பொங்கி வழிந்தோடும் நீரோற்றாகிய என்னை நீங்கள் புறக்கணித்தீர்கள். ஆனால் தண்ணி தேங்காத உடைந்த குட்டைகளை உங்களுக்கென்ன குடைந்து கொள்ளுகிறீர்கள் என்று சொல்லுகிறார். ரெண்டுக்கும் ஒரு பெரும் வேறுபாடு இருக்கிறது. எங்களிடம் இறைவன் ஒரு பொங்கி வழிந்து ஓடுகின்ற நீரூற்றாக எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வருகின்ற பொழுது, அந்த பொங்கி வழிகின்ற நீரூற்றை நாங்கள் புறக்கணித்து நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், தண்ணீர் தேங்க முடியாத உடைந்த குட்டைகளை நாங்கள் வைத்திருக்கிறோம். அந்த உடைந்த குட்டைகளை வைத்து கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவருடைய அருள் அந்த உடைந்த குள்ளைகளுக்குள்ளே நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறோம். அப்படி என்றால் என்ன? எங்களுடைய வாழ்க்கையிலே பணத்தில் பாதுகாப்பையும் பதவியில் மதிப்பையும் சமூக ஊடகங்களில் பாராட்டுக்களையும் நாங்கள் தேடுகிறோம். மது, போதை, தவறான உறவுகள், அளவுக்கு மீறிய பொது போதுக்களில் மன நிறைவு அடைகிறோம். இவை சிறிது நேரம் நம்மை மறக்க செய்யலாம், ஆனால் நமது உள்ளத்தில் அது நிறைவாக இருக்க முடியாது. இறைவன் ஒருபொழுதும் நம்மை விலகுவதில்லை. நாம் தான் இந்த வாழ்வு தரும் ஊற்றை நாங்கள் விட்டு விலகி விடுகிறோம். ஆகவே இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தொடர்ந்தும் பேசிக்கொண்டிருக்கிறேன், ஆனால் அவர்கள் கண்டும் காண்பதும் இல்லை, கேட்டும் கேட்பதும் இல்லை. நமக்கு ஒரு திறந்த உள்ளம் தேவைப்படுகிறது. இறை வார்த்தை அனைவருக்கும் அறிவிக்கப்படுகிறது, ஆனால் திறந்த உள்ளத்தில் மட்டுமே அது கனி கொடுக்கிறது.
ஆகவே இறைவன் சொல்லுகிறார் திருவெளிப்பாடு 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே, இதோ நான் நின்று கதவர்கள் தட்டி கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் நம்முடைய கதவை உடைப்பதில்லை, நாம் திறக்கும் வரை அன்போடு காத்திருக்கிறார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இறைவன் தருகின்ற இந்த உயிருற்ற நீரை நாங்கள் எங்கே பெறுகிறோம்? தினசரி செபத்தில், இறைவார்த்தையை வாசித்து தியானிப்பதில், திருப்பலிபடும் நற்கருணையில், ஒப்புரவு அடையாளத்தில், குடும்பத்தில் அன்பையும் மன்னிப்பையும் பகிர்வதில், இன்னும் குறிப்பாக ஏழைகளிலே நாங்கள் இந்த உயிருள்ள நீற்றை கண்டுகொள்ளோம். ஆகவே இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகின்ற இந்த அழகான வார்த்தையை மனப்பாடம் செய்து கொள்வோம். மிகுந்த வேதனையோடு எங்களை பார்த்து சொல்லுகிறார், பொங்கு வழிந்தோடும் நீர்வற்றாகிய என்னை நீங்கள் புறக்கணித்தீர்கள். புறக்கணித்தது மாத்திரமல்ல, தண்ணீர் தேங்காத உடைந்த குட்டைகளை உங்களுக்கென்ன குடைந்து கொள்கிறீர்கள். இந்த நாளில் இந்த உடைந்த குட்டைகளை எல்லாம் நாங்கள் தூக்கி எறிந்துவிட்டு வாழ்வின் ஊற்றாகிய பொங்கி வழிகின்ற நீரூற்றாகிய இறைவனை நாங்கள் பற்றி கொள்ள இறை அருள் வேண்டுவோம். இந்த திருப்பலியில் இதற்காக மன்றாடுவோம். இப்பொழுது எங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். அன்பின் ஆண்டவரே, உண்மையாகவே நீர் இறைமகன் என்பதை நம்பி திரு அவையை வழிநடத்தும் அனைவரும் இறை திருவுளத்தின்படி வாழவும், இறையாட்சி பணியை சிறப்பாக செய்யவும், இறையரசின் பாதையில் மக்களை வழிநடத்த தேவையான அருளை அவர்களுக்கு நீர் பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உவமைகள் வாயிலாக எங்களோடு பேசும் இறைவா, இவ்வுலகின் தீமைகள் மத்தியில் நன்மையை தேர்ந்து கொள்ள தேவையான ஞானத்தை தந்து எம்மை காத்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் ஊற்றான இறைவா, அறிவியல் தொழில்நுட்பத்தினால் தங்கள் வாழ்வை சீரழித்து கொண்டிருக்கும் இளையோரின் வாழ்க்கை வளமாக்கப்படவும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கப்பெறவும், அவர்களில் சமூக அக்கறை வளரவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, எம் நாட்டை ஆளும் தலைவர்களை ஆசீர்வதியும். இவர்கள் சுயநலமின்றி தாராள மனதுடன் மக்களின் தேவையை அறிந்து உழைக்க வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். பொங்கி வழிகின்ற நீரூற்றாகிய உமக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். இந்த பொங்கி வழிகின்ற நீரூற்றை நம்முடைய வாழ்க்கையிலே நாளாந்தம் திருப்பலி வழியாக, நற்கருணை வழியாக, இறை வார்த்தையின் வழியாக, ஒப்புரவின் வழியாக, மன்னிப்பதன் வழியாக, ஏழைகளை சந்திப்பதன் வழியாக, நோயாளர்களை சந்திப்பதன் வழியாக நாங்கள் பெற்று மகிழ நிறைவடைய நீரே துணை புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பாய், அன்பின் பலியாய் ஏற்பாய். வாழ்வின் கொடைகள் பெறுகின்றோம், அருள் வள்ளலும் கருணையில் வாழ்கின்றோம். வாழ்வின் கொடைகள் பெறுகின்றோம்,
அருள் வள்ளலும் கருணையில் வாழ்கின்றோம். முழு முதல் தலைவாய் இறஞ்சுகின்றோம். முழு முதல் தலைவாய் இறஞ்சுகின்றோம். உம்மை திருப்பலி பொருளாய் தருகின்றோம். அன்பின் பலியாய் ஏற்பாய். உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பாய். அன்பின் பலியாய் ஏற்பாய். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பலி ஏற்பாட்டு பலிகள் திருமகன் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெற செய்கின்றீர். ஆவேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சிமின் மேன்மைக்காக இறைப்பற்றுள்ள மடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரும் மீட்புக்கும் பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவாம், எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவப்பழியால் வெகு தோல்வில் அகன்றிருந்த உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய திருமகன் இரத்தத்தாலும் தூயாவின் வல்லமையினாலும் உம்மோடும் என்றும் ஒன்றிணைக்க திருவிழமானீர். இவ்வாறு மத மக்கள் மூவரின் கடவுள் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவனுடலும் தூயாவியின் கோயிலுமான திரு அவையாக திகழ செய்கின்றீர். இதனால் பல்வகையில் வெளிப்படும் அது ஞானத்தை புகழ செய்தீர். ஆகவே வானதுலரோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய வெண்கண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவரென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்து உடலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உடைய திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம்,
எல்லா திருநாகனிவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தூள்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துணை கூர்ந்து திருமுகோழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்கு உகந்தவராய் இருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயகாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கடலையால் கற்பிக்கப்பெற்று இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கல்ல வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்துதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேர்ம்பத்திற்காகவும் எமிழ்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவுடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருச்சரீரமும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக சுபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, என் தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமென்.
இறைவனுக்கு நன்றி கூறி செவிப்போமாக. ஆண்டவே, விண்ணக அமர் நிகழ்வுகளால் நீர் பெற்ற நிறைவு செய்த மக்களுடன் கனிவாக தங்கியிருக்க வேண்டும் என்று உம்மை வேண்டுகிறோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவனுடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே, மாண்புயரேழு தூண்களுமாய், மாண்புயரேழு தூண்களுமாய், பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே, ஞானம் நிறை கன்னிகையே, பாவ நிழலே அழுகா, பாதுகாத்தானுரையே பரமன், பாவ நிழலே அழுகா, தாயுதரம் நீர் தரித்திடவே, தாயுதரம் நீர் தரித்திடவே, தனதோரமல தளமென கொண்டார், ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே. நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.